முதலில் வருகிறார் கவிதாயினி உம்மு ஃபாத்திமா. பாமர வாசகனையும் வசீகரிக்கும் காத்திரமான கவிதைகளின் சொந்தக்காரி. பாமர வாசகனையும் வசீகரிக்கும் காத்திரமான கவிதைகளின் சொந்தக்காரி. இலங்கை வானொலி முன்னாள் அறிவிப்பாளினி. சொந்த ஊரை விட வந்த ஊரை நேசிக்கும் மொழியியல் பட்டதாரி. கட்டடக் கலைஞர் ஜவஹர் ரஹ்மானின் வாழ்க்கை துணைவியான் இவர். பகுதி நேர ஆசிரியையும் கூட. சிந்தை கவரும் கவிதை தர வருகிறார் உம்மு ஃபாத்திமா எனும் புனை பெயர் கொண்ட இல்ஹாம் ஜுனைதீன். வாருங்கள் உம்மு ஃபாத்திமா, தாருங்கள் உங்கள் கவிதையை. கவிதையை சபையோருக்கு சாந்தியும் சமாதானமும் நிறைந்த இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லவன் அல்லாஹ் மீது அனைத்து பொறுப்பையும் சாட்டியவளாய் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முப்பாலுக்கு அப்பால் எப்பாலும் இல்லை என்பார் இக்பாலை பாராதோர். முப்பாலுக்கு அப்பால் எப்பாலும் இல்லை என்பார். இப்பாலுக்கு தித்திப்பாய் ஒப்பாகும் எப்பாலும் உண்டோ பாரில் என்பார் அவர் பாவில் உண்மை கண்டோர். தலைநகரிலிருந்து நகராத வகவத்தை நகர்த்தி கம்மல் துறையில் கால்பதிக்க செய்த கதாநாயகரின் கபரு ஒளிபெற பிரார்த்திக்கும் இவ்வரங்கில் இனி கிரேட் 11. ஆண்டு 11 என்றால் ஆணி அடுத்தது போல் அமையாது என்பதால் ஆங்கிலத்திலேயே சொல்லிவிட்டேன். கிரேட் 11. மகனே, உன் சிரம் தொட்டு சீராய் தந்தையார் யார் முஆனகா செய்தது எப்போது இறுதியாய் என முதலில் கேட்டேன். இறுதியாய் உன் தந்தையார் முஆனகா செய்தது எப்போது என்று முதலில் கேட்டேன். சிட்டாய் எழுந்தான். சட்டென கேட்டான், முஆனகாவா? மூளை ஸ்தம்பிதமானது எனக்கு. சரியாகத்தானே கேட்டோம். இதய துடிப்பும் இரட்டிப்பானது. மாணவனுக்கு முன் மானம் போய்விடக் கூடாதல்லவா? சுதாகரித்துக் கொண்டேன். சும்மா சொல்லப்பா. சொந்த அப்பா ஆறு தழுவி முகமன் தந்தது எப்போ அப்பா? அவனுக்குள் ஓர் அமைதி ஆரவாரமிட்டது. ஆனாலும் அறுதியிட்டு சொன்னான், ஆற தழுவி அணைத்தது அறியேன் இறுதியாய். இன்றும் அடித்து அடித்து விரட்டியதால் ஆஜரானேன் வகுப்புக்கு. இறுதியாய் ஆற தழுவி அணைத்தது அறியேன் என்றான். அதிர்ந்தேன். அமரப்பா அமர் என்றேன். டீச்சர், அவன் அமர் அல்ல, அப்துல்லா என்றொருவன் சமருக்கு வந்தான். சமாளித்துக் கொண்டேன். சகலருக்கும் கிளிக் என சிரிப்பு. சீரியஸ் ஆனேன். சினந்து கொள்ளும் சிறுவர் அல்லவே இவ்வாலிபம். மாணவர்களே, மணிக்கணக்கில் மயங்கும் மாந்தரோடு செல்போனில் மாதாவோடு மனம் விட்டு மகிழ்ந்து சில நொடிகள் பேச மனமில்லையோ? மற்றொருவன் மார்த்தட்டி எழுந்தான். மகிழ்ந்து போனேன். டீச்சர், மரியாதை என்பது எங்களுக்கும் உண்டு என்றானே பார்க்கலாம். உச்சி மண்டையில் மாங்காய் விழுந்தது போல் இருந்தது. எலியாய் போனேன். எழுந்து ஓடிவிடலாமா என்றது என் திருப்பாதம். தொடர்ந்தன வார்த்தைகள். நாயாம், நரியாம், பேயாம், மாடாம், கடாவாம். மனிதனை தவிர மற்றெல்லாம் பொழிகிறது மாதாவின் வாயில். அவனை ஆசுவாசப்படுத்துவதற்குள், நீங்க சொன்னதே திருப்பி சொல்லாட்டி செக்கு மாடு மக்கு மாடு என்றளவா மதிக்கிறீர்கள் என்றான் மற்றொருவன். மகனே, மனதில் உள்ளதை எல்லாம் எழுதினால் மார்க்ஸ் தர முடியுமோ? நான் முடிப்பதற்குள், சொன்னதையே திருப்பி சொன்னால் தானே மந்த புத்தியும் மந்தி புத்தியும். சுயமாய் சொன்னால் அல்லவா சொந்த புத்தி. சொல்லை வில்லாய் விட்டான் ஒருவன். சுயமாய் இயங்க துடிக்கும் சுதந்திர புருஷர்கள் இவர்கள். சுக்கிரனையும் அளவெடுக்கும் வேகம். சும்மா கட்டி போட்டு விட்டது சிலபஸ். கத்தியில் நடக்கிறார்கள். கத்தி கத்தியே அவர்களை கொள்கிறோமோ? மணி அடித்தது. திரும்பி பார்த்தேன். கம்பும் கையுமாய் அதிபர். இப்படி போனால் எப்படி சிலபஸ் முடிப்பது என்றன அவர் கண்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரன்.